ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் வந்து வெயிட் மிஷின், அதாவது அளவு மெஷர்மெண்ட் அதெல்லாம் இல்லாமல் கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாராலையும் வெயிட் மிஷின் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி தர முடியுமான்னு தெரியல. அதாவது வெயிட் மிஷின் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்பவே ரேட்டாக இருக்குது வெயிட் மிஷின் எல்லாம். கப்புனா ஒரு 100 ருபீஸில் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஈஸி வேல சொல்லித்தரேன். நல்லா ஃபட்ஜியாக க்ரிங்கிள் டாப்பு ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோலையும் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக நான் 150 கிராம் வந்து மோடு காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். 150 கிராமு. இந்த 150 கிராமுக்கு வந்து 65 கிராம் பட்டரை எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் பாயில் மெத்தடிங்கில் வந்து நான் கீழே சுடு தண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து சாக்லேட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா வெளியில் வச்சுக்கோங்க. எப்பயுமே சாக்லேட்டு பட்டர் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் சாக்லேட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே வெளியில் வச்சுடுங்க. வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. அது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அந்த தண்ணி நல்லா சூடாயிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு பட்டர் அதில் போட்டு இந்த விஸ்க் வச்சுருப்பீங்களா, முட்டை அடிக்கிற விஸ்க்கு, அதில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மைக்ரோ ஓவனில் போடுறதுக்கு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாத்திரத்தை. இங்கே வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுதான் கப்பு மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொன்னேன். இந்த கப்பு வந்து அதுலேயே 60 mlன்னு இருக்குது பாருங்கள். அதாவது 60 கிராமு 60 mlங்கிறது. நான் வந்து 60 கிராம் வந்து ப்ரௌன் சுகரு, 60 கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகரே 120 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது எப்படி எடுக்கணும்னா 60 ml 2 தடவை எடுத்திங்கன்னா 120 கிராமு. இதை வந்து நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கிறேன். நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்களும் கட்டி இல்லாமல் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் இதில் வந்து ஜலிச்சது வந்து கவர் ஆகலை வீடியோவில். ப்ரௌன் சுகருமே நான் வந்து நல்லா ஜலிச்சுக்கிட்டேன். நல்லா ஜலிச்சு கட்டி இல்லாமல் ஒன்றுக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா ப்ரௌனி அந்தளவுக்கு சாஃப்டாக ஃபட்ஜியாக வராது. அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் கரையாமல். அதனால் நீங்கள் எப்பயுமே ப்ரௌனி செய்யும்போது பவுட்ரு பண்ணி போட்டுக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்ரு இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் பீட்டரில் போடும்போது நீங்கள் பவுட்ரு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கையில் விஸ்கில் அடிக்கும்போது பவுட்ரு பண்ணி தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 1/2 kg பண்ணின்னு இருக்கேன். 1/2 kgயோட அளவு தான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கேன். இதே நீங்கள் 1 kgனா ஒரு 4-5 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு வந்து 60 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஆஃப் கப்புன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த பாக்ஸ் ஸ்பூனில். அந்த அளவு தான் நான் போடுறேன் மெஷர்மெண்ட்டு. நல்லா ஜெலிச்சு போட்டுக்குங்க. டீ வடிகட்டியில் இல்லை உங்கள்கிட்ட எந்த வடிகட்டி இருக்கோ அதில் வந்து சல்லடை மாதிரி நல்லா ஜலிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. பை சான்ஸ் ஏதாவது மாவு கூட ஒரு சில சமயத்தில் கட்டியாகிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஜலிச்சு போடுறது ரொம்பவே நல்லது. 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு ஆட் பண்ணினே வாங்க. ரொம்பவும் போட்டு விஸ்கில் அடிச்சிடாதீங்க. அது சாஃப்ட்னஸ் வராமல் ஹார்டாகிடும் கேக் இல்லை ப்ரௌனி. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஒரேடியாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கும் ரொம்ப கட்டியாக ஆகிடும், அங்கே இங்கே திட்டாக ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினே வந்தால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி
நல்லா எல்லா இடத்துலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அதுவும் ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவே ராகி மாவு கூட இந்த மைதா மாவு போடுற இடத்துல ராகி மாவு போடலாம், கோதுமை மாவு போடலாம். சில பேர் வந்து மில்லட்ஸ் போட்டு கூட செய்கிறாங்க, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் ப்ளஸ் வந்து பட்டர், இதை வந்து நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த டைமில் சப்போஸ் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணி மாவு கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா சும்மா ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் இல்லை, ஒரு 5 ml அளவுக்கு நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். சப்போஸ் ரொம்ப கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் நான் இந்த ஸ்டேஜில். லைட்டாக ஒரு உப்பு போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், நான் போடுறேன் ஒரு 5 ml அளவுக்கு தான் போடுறேன் பால். எதுக்குன்னா அந்த ஃபட்ஜி அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்கு தான் போடுறேன். இதில் சாஃப்ட்னஸ் வராதுன்னா கண்டிப்பாக இதில் சாஃப்ட்னஸ் வரும். இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 ml தான் பால் போட்டு, நல்லா கட்டியான பால் அது. பால் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் அப்பர் பாட்டம் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் வச்சுட்டு நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே 10 மினிட்ஸ் கழித்த பிறகு நம்ம இந்த ப்ரௌனி வந்து பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வைக்கணும். 30 மினிட்ஸு 180 டிகிரி செல்சியஸ் அப்பர் பாட்டம் ராடில் தான் வைக்கணும். இப்போ வந்து நான் இந்த பட்டரை எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் சரியில்லை, இந்த கோல்டுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுருக்கிற பேட்ரு வந்து உடனே நம்ம போட்டுடணும். அப்புறம் போடலாம் அப்படின்லாம் வைக்காமல் உடனே நம்ம போட்டுட்டா அது ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா ஃபட்சியாக வரும். கொஞ்ச நேரம் வச்சுட்டா கூட ஹார்ட் ஆகிடும். நான் 2-3 தடவை பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா தட்டி விட்டுக்குங்க. எப்பயுமே மாவு போட்டு நல்லா தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டிங்கன்னா அது வந்து இதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, நல்லா ஃபட்ஜியாக ப்ரௌனி சூப்பராக க்ரிங்கிள் டாப்பாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிஜியில் வந்து 35 மினிட்ஸ் வச்சேன். நீங்கள் ஓவனாக இருந்தால் 30 மினிட்ஸ் வைக்கலாம். அவங்க ஓவனை பொறுத்து. என்னோடய பிராண்ட் வந்து ஹவல்ஸ் பிராண்டுங்கிறதால நான் 30 மினிட்ஸ் வச்சேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃபட்ஜியாக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காமிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப் எடுக்க மறந்துட்டேன். சூப்பராகவே இருந்தது பாருங்கள். எப்பயுமே நீங்கள் ப்ரௌனி செஞ்சிங்கன்னா 1 hour ஆற விடணும். நான் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே என் பசங்க கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இதோட அளவுகள் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுதா என்னதுன்னு. அடுத்த என்ன பிளாண்டிஸ், ரெட் வெல்வெட் கேட் எந்த வீடியோ இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.